இது வடசென்னை எம்பி தொகுதி வேட்புமனு தாக்கலில் பெரும் குழப்பம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அதிமுக வேட்பாளர், திமுக வேட்பாளர், பாஜக வேட்பாளர் அனைவரும் ஒரே நேரத்தில் டோக்கன்களை வாங்கிக் கொண்டு முண்டி எடுத்துக்கொண்டு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வாக்குவாதம் நடத்தக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைய பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள். வடசென்னை தொகுதி எம்பி தொகுதியில் பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் காத்துக் கொண்டிருக்கிறார் 2 மணி நேரமாக. அதற்கு முன்னதாக அங்கு முதலில் டோக்கன் வாங்கியது யார் என்பது தொடர்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கும் இப்போதைய அமைச்சர் சேகர்பாபுவுக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்தது. டோக்கனை நீ முதலில் வாங்கினாயா, நான் வாங்கினேனா என்று இரு தரப்பிலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் அதிகாரி குழப்பத்தில் ஈடுபட்டு முதலில் வாங்கியது அதிமுக தான் என்றார். ஜெயக்குமார் திமுக போர்ஜரியில் ஈடுபட்டு டோக்கன் வாங்கிவிட்டது என்று குற்றம் சாட்டினார். இதனால் இருவரிடமும் டோக்கனை வாங்காமல் வாக்குவாதம் 2 மணி நேரமாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு காத்திருந்து கோபமடைந்த பாரதிய ஜனதா கட்சியின் பால் கனகராஜ் வேட்பாளர் உடனடியாக உள்ளே நுழைவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் இவர்கள் இருவரும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் மற்ற வேட்பாளர்கள் எப்படி வேட்புமனுக்களை தாக்கல் செய்வது என்று அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் பழைய வண்ணாரப்பேட்டை வேட்புமனு தாக்கல் செய்யும் இடத்தில் தேர்தல் அதிகாரி குழப்பமடைந்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அதிமுக வேட்பாளர், திமுக வேட்பாளர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் அவரோடு உள்ள நிர்வாகிகள் எப்படி வேட்புமனுவை தாக்கல் செய்வது என்று குழப்பத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலில் வந்தது அதிமுக தான். அவர்களது வேட்புமனுவை ஏற்றுக்கொள்வேன் என்று தேர்தல் அதிகாரி தெரிவித்ததற்கு திமுக தரப்பில் இப்போதைய அமைச்சரான சேகர்பாபு தலைமையிலான குழுவும் இப்போதைய எம்பியான கலாநிதி வீராசாமி தலைமையிலான நிர்வாகிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். 2ஆம் நம்பர் டோக்கனை பெற்றது நாங்கள் தான் என்று திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி தரப்பு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறது. 7ஆம் நம்பர் டோக்கனை வாங்கிய அதிமுக எங்களது வேட்பாளர் தான் நேரடியாக சென்று முதலில் ராயபுரம் மனோதான் டோக்கனை வாங்கினார் என்கிறார் ஜெயக்குமார் ஆதரவாளர்கள். இவர்களை தவிர்த்துவிட்டு மற்றொரு வேட்பாளரான பால் கனகராஜ் நான் தான் மூன்றாவதாக வாங்கினேன், எங்களையாவது வேட்புமனுவை தாக்கல் செய்ய சொல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். இந்த 3 பஞ்சாயத்தும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடமும் சென்று விட்டது. டோக்கன் அடிப்படையில் அந்த டோக்கன்களை, அந்த வேட்புமனுக்களை ஏற்குமாறு தேர்தல் அதிகாரியும் உத்தரவிட்டு விட்டார். இந்த சூழ்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் 3 கட்சிகளைச் சேர்ந்த 3 வேட்பாளர்களின் ஆதரவாளர்களும் இப்போது யார் முதலில் தாக்கல் செய்வது, 2வது தாக்கல் செய்வது, 3வது தாக்கல் செய்வது என்ற குழப்பத்தில் இருப்பதால் இந்த பஞ்சாயத்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் சென்றிருக்கிறது. அவர் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாரோ அதன்படிதான் இப்போது இந்த வேட்புமனு தாக்கல் ஏற்றுக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடசென்னை எம்பி தொகுதியில் வேட்புமனு தாக்கலே பெரும் மோதலாக அங்கு உருவெடுத்து குழப்பத்தை தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது.